பண்ணு மெரிக்கோ, அவங்ககிட்ட நான் பேசக்கூடாது, நீ பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மெரிக்கோ அப்படியே பேந்துன்னு முழிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இங்கே நம்ம வாய்ஸை காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஜெய் சொல்லிட்டு இருக்கான், டே வேணா நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் எங்கள் தப்பு தான் சொல்லிடவா அப்படின்றான். அதனால எதுவும் மாற போகிறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கா. இந்த பில்லியால் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பில்லியை காமிக்கிறாங்க. பில்லி ரொம்ப சோகமாக இருக்கா. யுவான் கிட்ட சாரி கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அப்படி ரொம்ப திட்டுருந்தா இவங்க யோசிச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் பில்லியோடைய அம்மா வந்துட்டு என்னம்மா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நாள் எல்லாம் நார்மலாக போகுது. ஜெய் இந்த பக்கம் மெரிக்கோட்ட பேசலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம பில்லியை காமிக்கிறாங்க. பில்லி வீட்டுக்கிட்ட உட்காந்துருக்கும் போது பில்லியோடைய அப்பா வந்துட்டு பில்லிக்கிட்ட பேச வராரு. என்னப்பா இந்த பக்கம்னா, இல்லைம்மா சும்மா தான் அப்படி வேலை இருந்தது, அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா இந்த மாதிரி நான் ரிவெஞ்ச் எடுக்க போய் இந்த சைனீஸ் ஃபிலிப்பின பையன்ல அவனை ரிவெஞ்ச் எடுக்க போய் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் நடுவில் சண்டே ஆயிடுச்சு, என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.